மாணிக்கவாசகர் தில்லைக்கு வந்து தங்கியிருப்பாரு. அப்போ அங்க ஈழநாட்டு அரசன், அவரோட வாய் பேச முடியாத மகள் மற்றும் அரசவையில் இருந்த புத்த மத குரு வந்து எல்லாரும் வந்திருப்பாங்க. புத்தகுரு அங்க உள்ள அடியார்களை விவாதத்துக்கு கூப்பிடுவாரு. தோத்துட்டா புத்த சமயத்துக்கு மாறணுங்கிறது தான் விதிமுறை. அடியார்கள் மாணிக்கவாசகரை கூப்பிட்டுட்டு வருவாங்க. விவாதம் தொடங்கும் புத்தகுரு, எந்த உயிரையும் கொல்லாமா இருந்தா பல ஜென்மம் கழித்து கடவுள் அடையலாம் என்று சொல்வாரு. மாணிக்கவாசகர் கொல்லாமைய கடைபிடிச்சு பல ஜென்மம் கழித்து புலியா பிறந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பாரு. அப்படியே உயிர் முக்தினா என்னன்னு விவாதத்துல டீப்பா போயிடுவாரு. புத்த மதத்தின் பேசிக் புக்கான திரிபீடகத்துல உள்ள முரண்பாடுகளை லாஜிக்கா உடைச்சி தள்ளிடுவாரு. எல்லாரும் வாய திறந்து பாப்பாங்க. புத்தகுரு நம்ம தோக்க போறன்னு உடனே சிவனை திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. மாணிக்கவாசகர் அமைதியாயிடுவாரு. ரொம்ப திட்ட ஆரம்பிச்ச உடனே ஈழ அரசனின் மகளை கூப்பிட்டு பேச சொல்லுவாரு. அந்த பொண்ணு புத்தகுரு கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் பாயிண்ட் பை பாயிண்ட் ஆன்சர் சொல்லும். எல்லாரும் மாணிக்கவாசகருக்கு காலுல விழுவாங்க. மாணிக்கவாசகர் மண்டபத்தை விட்டு வெளியேறுவாரு. டைகர் கா ஹுக்கும்.